வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஆடியோடைய ரியாலிட்டி ஆஃப் சினிமாவில் வந்து போல்காடியோ இன்வால்வ் ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 சேனல். இதில் எல்சிஆர் பிகைன் த ஸ்க்ரீன் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் வந்து 265 RT, சரௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா V85 அண்ட் அட்மாஸ் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா V80. சப்வூஃபர் வந்து ஆப்ஷனல், நீங்கள் 12 இன்ச்சும் போகலாம் 10 இன்ச்சும் போகலாம். 12 இன்ச் போகிற மாதிரி தான் ES12 மாடலு, 10 இன்ச் போனால் ES10. ரெண்டுமே வந்து இப்போ லேட்டஸ்ட் கரண்ட் ரன்னிங் மாடலு. இதுக்கு சூட்டபிள் ஏவிஆர் வந்து என்ன கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு அப்படின்னா டெனான் AVC X6800H. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவே வந்து போட்டிருந்தோம். அதனால் இப்போ ஒன்லி ஃபார் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்வால்வ் சீரியஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்சிஆர் சீரியஸ் லெஃப்ட் ரைட் சென்டரு. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 265 RT போல்காடியோவில் வேனேஜிங் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் ஏன் வேனேஜிங் சீரியஸ்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து டவர் மாடலோட கம்பேர் பண்ணும்போது இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா RTA சீரியஸு, ரிசர்வ் சீரியஸு, லெஜண்ட் சீரியஸ் அந்த மாடலுக்கு ஈக்குவலான ஒரு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. டவர் வைக்க முடியாமல் நம்ம இன்வால்வ் போகும்போது அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் வந்து டவரில் வந்து ரிசர்வ், RTA, லெஜண்ட் அந்த சீரியஸ் கம்ஃபர்டபுளான ஒரு மாடல். இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வாட்ஸு, 8 ஆம்ஸு, டிபி வந்து பார்த்தீங்கன்னா 91 dp. இதோட டிரைவ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு 2-வே டிரைவ் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு. இந்த மாடல் இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் டிஸ்டன்ஸு. இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வால் டிஸ்டன்ஸு. இப்போ நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வால் வந்து எண்டு டு எண்டு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இரிட்டேட்டிங் கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த புஷ் பட்டனை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிஸ்டன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த புஷஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். இன்னொரு புஷஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா, இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பிகைண்ட் வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டரோட சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த புஷ்ஷை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் த்ரோ நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வைக்கலை, நம்ம வந்து ஓப்பனாக வைக்கிறோம் அப்படின்னா தேவையில்லை, இந்த பட்டன் தேவையில்லை. இதோட டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து 3.60 இன்ச்சஸ் வரும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 kg வெயிட் வரும் உங்களுக்கு. அது போக வந்து பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சஸ் ஹைட்டு. விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ்ஸு. இது வந்து மேக்னெட்டிக் கிரில் கொடுத்துருக்காங்க. கிரில்லோட கலர் வந்து ஒயிட் தான் வரும் யூஸ்வலாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கரு. சரௌண்ட் ஸ்பீக்கரும் மாடல் நம்பர் வந்து சேம் நம்ம எல்சிஆர் ஈக்குவல் தான். வேனேஜிங் V சீரியஸ் இன்வால்வ் ஸ்பீக்கர் தான். மாடல் நம்பர் வந்து V85. சரௌண்ட் ஸ்பீக்கரோட டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 இன்ச் டிரைவு. ட்விட்டர் வந்து சேம் 1 இன்ச் ட்விட்டரு. வாட்ஸ் வந்து 125 வாட்ஸ் பெர் ஸ்பீக்கரோட வாட்ஸ் வந்து 125 வாட்ஸ், 8 ஆம்ஸ், 90 dp. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12.75 இன்ச்சஸ் ஹைட்டு. விட்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8.75 இன்ச்சஸ் விட்த்து. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 kg வெயிட் வரும். டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 இன்ச்சஸ் டெப்த் வரும். வால் டு அக்வாஸ்டிக்ஸ் பேனல் வந்து 4 இன்ச் டெப்த் வரும். இப்போ இந்த மாடல் வந்து எதுக்கு ஈக்குவலான மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஆன்வால் ஸ்பீக்கரோட கம்பேர் பண்ணும்போது சிக்னேச்சர் சீரியஸு, மானிட்டர் சீரியஸ் அதுக்கு ஈக்குவலான ஒரு மாடல் இது. இந்த மாடலுக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் வந்துடும் ஒயிட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் இன்சீலிங் ஸ்பீக்கர், டாப் அட்மாஸோட ஸ்பீக்கர்ஸு. இதுவும் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேனேஜிங் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸோட சீரியஸோட சேர்ந்து வர அட்மாஸ் ஸ்பீக்கர் தான் இது. இதோட மாடல் நம்பர் வந்து V80. இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு. டிரைவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் டிரைவு. ட்விட்டர் சேம் 1 இன்ச் தான். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 3.70. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.30 kg வெயிட்டு. இதில் ஃப்ரண்ட் நெட்டு கிரில் வந்து பியூர் ஒயிட்டில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மாடல், ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த மாடலில் காமனாக உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்பீக்கர்னு சொல்ல போனால் டால்பி அட்மாஸ் DTS:X. எல்சிஆர் மட்டும் டால்பி அட்மாஸ் DTS:X, Aero 3D அண்ட் IMAX என்ஹான்ஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் தான். நீங்கள் 10 இன்ச்சும் சூஸ் பண்ணிக்கலாம், 12 இன்ச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 இன்ச் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 200 வாட்ஸு கிளாஸ் D ஆம்பிளிஃபயரு. 12 இன்ச் சப்வூஃபர் வந்து 300 வாட்ஸு கிளாஸ் D ஆம்பிளிஃபயரு. போல்காடியோ மட்டும் இல்லை,
நம்மக்கிட்ட வேறு வேறு பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்வால் ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஆடியோ ரியாலிட்டி ஆஃப் சினிமா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.